வணக்கம் Geeks. இது வெறும் நியூஸ் இல்லை எங்க heartbeats. For new gadgets, new facts and technology streets. Light up your day, come on join us. Drop your comment today. வணக்கம் Geeks. வணக்கம் Geeks. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் அண்ணா தமிழ். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இல்லாத டீலையும் இருக்கிற மாதிரி எப்படி காட்டுறது. நிறைய டீல் ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்குது, ஆனால் இருக்கிற ப்ரைஸோட அதிகமாக இருக்குது. இப்போ இன்னொன்று பார்த்தேன், அன்னைக்கு நம்ம பேசியிருந்தோம்ல நார்டு பட்ஸ் 3 Pro, அது எந்த ஆஃபரும் இல்லாமல் 2699 இருக்குது. கூகுளில் தான் இத்தனைக்கும் அஃபிஷியல் கூகுள் நம்பர் அமேசானில் அஃபிஷியல் செல்லர் அந்த குக்கு இன்னொன்று இருக்குமே, ஒன்று கிளிக் டெக் இன்னொன்று இருக்குமே பழசு குக்கு ப்ளூ அது ஒன்று இருக்குமே, சிஓ இன்னொன்று போகுமே, இதுவும் அவங்களோடது தான். ஸோ அதான் 2699 ரூபா ஆஃபரே இல்லாமல். அதை தாண்டி நீங்கள் கார்டு ஆஃபர் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் குறையும். இத்தனைக்கும் அந்த மின்ட் கலர் அதுதான் இருந்தது. அதான் வச்சா இந்த ஆஃபரை பற்றி புரியலை. சரி, டீலுக்கு முன்னாடி எட்ஜ் 60 ஃபியூஷனோட டீசர் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. மோட்டோ எட்ஜ் லெகசி அப்படின்ட்டு, கேம் சேஞ்சிங் ஃபோன், ஆர் யூ ரெடி ஃபார் வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்ட்டு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து டீசர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டு. அதோட போஸ்டர் வந்து லீக் ஆயிடுச்சு ஈடிக்ஸ் கிட்டேருந்து. மொத்தம் 3 கலரு, எல்லாமே லெதர் பேக் ஆப்ஷன், அப்புறம் ஸ்லைட்டான கர்வ்டு 4 சைடு. ஆனால் இப்போ நார்மலாக அந்த ஃபியூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இப்போ இது போகிற போக்க பார்த்தா மேபி ப்ரோ மாதிரி ஃபீல் ஆகுது இந்த ஃபியூஷன் லுக் ஆஸ்பெக்டில். ஆனால் ப்ரோவில் வந்து 4 சைடட் கவர் மாதிரி இருக்குது, இன்னும் நல்ல கவர் இருக்குது. இதில் வந்து சாதாரணமாக கவர் இருக்குது. ஸோ 3 கலர் அப்படின்னு போட்டிருக்கு. லீக்கு படி வந்து இந்த கிரே, பிங்க்கு, இந்த ப்ளூ, மறுபடியும் அது லெதர் தானே, எல்லாமே லெதர் பேக். அந்த பேண்டோன் தானே. 50mm சோனி லிட்டியா சென்சர் அப்படின்னு தான் போட்டிருக்கு. 24mm லென்ஸு, அப்புறமா அல்ட்ரா வைட் ஒன்று, இன்னொன்று என்னன்னு தெரில. அது குட்டியாக அந்த லிட்டியா சென்சர் மேபி அந்த 600 அந்த மாதிரி தான் இருக்குமா? இல்லை, லிட்டி போன தடவை 700 சீரிஸ் தான் இது. அப்போ ஓகே, அப்போ இந்த தடவை வந்து பெரிய சென்சர் 800 சீரிஸாக கூட இருக்கலாம். கரெக்டாக தெரில. சரி, ஆசைப்படாதீங்க, பெருசாக ஆசைப்பட்ட பிறகு. போன வாட்டி ஸ்னாப்டிராகன் 7S Gen 2 இந்த 7S Gen 3 தான் போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அப்போ எல்லாம் அதே காம்படிஷன் தான் வச்சா. அப்போ இப்போ நத்திங் ஃபோன் 3Aக்கான காம்படிஷன். ஆனால் யூரோப்பில் வந்து 826 வந்து 350 euros அப்படின்ட்டு போட்டிருக்கு. யூரோப்பில் எப்பயுமே விலை அதிகம் தான். நம்ம ஊருக்கு மேபி 25 to 30 இருக்கும். அப்போ கரெக்டா, அதான் 3A காம்படிஷன். அப்போது எட்ஜ் 60 நியோ 7400 வருமா? தெரில. சரி, ஓகே, வரட்டும். ஆக மொத்தம் மோட்டரோலாவிலேருந்து மறுபடியும் ஒரு ஃபியூஷன். ஆனால் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க இந்த ஃபியூஷனு. மோட்டரோலானாலே வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. ஆனால் லாங் டேர்மில் எப்படின்ட்டு நம்மளுக்கு தெரில. அதுதான் அது மேபி மக்கள் இப்போ சொல்லுவாங்க லாங் டேர்மில் எப்படி அப்படிங்கிற. ஏன்னா நிறைய பேர் வந்து சில பேர் அன்றைக்கி கூட யாரும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஃபியூஷன் தான் வாங்கியிருக்காங்க. ஃபியூஷன் வாங்கினாரா இல்லை இது வாங்கினா, நியோவா ப்ரோ வாங்கினாரா? ப்ரோ தான். பட் 7 Gen 3 ஹீட் ஆகுதுங்கிறது எனக்கு புரியல. ஒருவேளை கூலிங் சுத்தமாக பண்ணவே மாட்டாங்களா, இல்லாட்டி அந்த த்ராட்லிங் மாதிரியான விஷயங்கள் பண்ண மாட்டாங்களா, ஆப்டிமைசேஷன் பண்ண மாட்டாங்களா, என்ன பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. ஆனால் டிமென்சிட்டி ப்ராசஸர் வந்து மோட்டரோலா ஃபோனில் நல்லா இருக்குது. அது நல்லா சூப்பராக வேலை செய்யுது, பயங்கரமாக ஆப்டிமைஸ்டாக இருக்குது. தெரியலங்க, நம்மளுக்கு கன்ஃபியூஷனில் வைக்க. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த மார்ச் எண்டு இல்லை ஏப்ரலில் வந்து லான்ச் ஆகும் அப்படின்னு தான் வந்து இருக்குது. ஆனால் இந்த வாட்டி வந்து மெட்டல்லேருந்து இதுக்கு பிளாஸ்டிக் மூவ் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் இருக்குது. ரெண்டுமே வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம், மெட்டல் ஃப்ரேம் இல்லை. ஸோ எட்ஜ் கட்டிங் ஃபியூஷனு ப்ரோவா இல்லை நார்மல் வெர்ஷனா, 2 மாடல்லையுமே வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் காஸ்ட் கட்டிங்காக அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ பாரு, ஒரு பக்கம் இன்ஃப்ளேஷனு, ஒரு பக்கம் வேறு வழி தெரியல, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஏன்னா காம்பனன்ஸையும் டவுன் கிரேட் பண்ண முடியல, வேறு வழி இல்லாமல் ஃப்ரேமில் கை வைக்கிறாங்க. ஓகே, பட் மெட்டலாக இருக்கும்போது பத்திரிக்கை மெட்டல் ஃபோன்ஸ் வந்து மேக்ஸிமம் கீழே விழும்போது எப்படியும் ஒரு ரப்பர் லேயர் ஒன்று வச்சுருப்பாங்க அந்த டிஸ்பிளேக்கும் மெட்டலுக்கும் இடையில. மோஸ்ட்டாக அந்த மெட்டல் வந்து என்ன ஆகுனா கீழே விழுந்து டென்ட் ஆகும், அவ்வளோதான். ஆனால் வேறு எதுவும் கிரிட்டிக்கல் இம்பாக்ட் இருக்காது. பட் பிளாஸ்டிக் எந்தளவுக்கு தாங்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. கிராக்காகவே வாய்ப்பு இருக்குது. பிளாஸ்டிக்லாம் கீழே நல்லா வெயிட்டாக இருந்து விழுந்ததுன்னா, எட்ஜி கீழே பட்டுச்சுன்னா பிளாஸ்டிக் கிராக்கே ஆகும். பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் ராகேஷ் குமார், ப்ரோ ஐக்கூ நியூ 10R அமேசானில் எக்ஸ்ட்ரா 1000 rupeesனு ஆஃபர்னு போட்டிருக்காங்க, மக்களை ஏமாத்துறாங்க. ப்ரீ புக் 1000 அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா ஆஃபர்னு போட்டு ஏமாத்துறாங்க. அதை கொஞ்சம் பார்த்துட்டு வந்து பதில் கொடுக்கும்னு போட்டிருக்கு. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் வந்து ஆஃபர் வந்து என்னென்னா ப்ரீ புக் ஆஃபர்னு போட்டு ப்ரீ புக் ஆஃபர் வந்து அது தனியாக மைனஸ் ஆகுமா, இது வந்து தனியாக கூப்பன் மாதிரி கொடுப்பாங்க ப்ரோ. அப்போ இது எப்படின்னா வாட்சன் சொல்கிற மாதிரி ரியல்மி GT60 அதுக்கு கொடுத்துருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? கூப்பன் ப்ரீ புக்கு இல்லை, பொதுவாகவே ஒரு கூப்பன் இருக்கும். பொதுவாக இருக்கும் கூப்பன். இது வந்து ப்ரீ புக் பண்ணுறவங்களுக்கு 999 கொடுத்து வந்து ப்ரீ புக் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இவர் என்ன கேட்குறாருன்னா, அதே 999 ஆஃபரில் அமேசான் போட்டிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறாரு. அப்படி கிடையாது. அது இது 999 கொடுத்தா நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்லேருந்து 999 மைனஸ் ஆகும், பாக்கி நீங்கள் கட்டுவீங்க.
ஓகே இப்போ வந்து 27,000 26,999 கட்டுறீங்கன்னா அப்போ 1000 ரூபாய் மைனஸ் ஆயிடும். நான் 999 வந்து கரெக்டாயிடும். 1000 rupees எக்ஸ்ட்ரா வந்து அவங்க கூப்பனா கொடுக்குறாங்க. இது இப்போ நேற்று தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ அதான் அப்போ என் கேள்வி என்னன்னா 25 ஈவெண்ட்ல இதெல்லாம் அனௌன்ஸே பண்ணல. திடீர்னு அமேசான் வந்து இந்த ஆஃபர் போட்டு விட்டுருக்காங்க. ஃபோனை இன்னும் நல்லா பூஸ்ட் பண்ணணும் வைக்கணும் அப்படின்ட்டு ப்ரீ புக்கு வந்து இது கூப்பனு அப்படின்ட்டு போட்டு விட்டுருக்காங்க. அப்போ இது அடிஷனல் ஆஃபர் மாதிரி தான் ப்ரோ இருக்கு. அதில் நீங்கள் போட்டிருக்காங்க பாருங்க, பை நோ ப்ரொசீட் பண்ணும்போது அமௌண்ட் வந்து பே பண்ணும்போது ப்ரீ புக்கிங் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி டிடெக்டட் ஃப்ரம் த இந்த அமௌண்ட்டு. கூப்பன் வந்து தனியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து கூப்பன் ப்ரீ புக் கஸ்டமர்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா கூப்பன் டிஸ்கவுண்ட் வரும். மேபி ஃபியூச்சரில் கூப்பன் டிஸ்கவுண்ட் நார்மலாகவே போடுவாங்க. இவங்க எல்லாத்தையும் ப்ரீ புக் பண்ண வைக்கிறதுக்காக இந்த மாதிரி போடுறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஆனால் இது கிரேசி தான். எப்படி பார்த்தாலும் உனக்கு இன்னொரு 1000 ரூபா கம்மியாகுதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு தராங்க. ஐக்கூ வெப்சைட் ஸ்டோர்ல 1000 rupees. இன்னொரு 1000 ரூபாயா? இல்ல இவன் வந்து இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கூப்பன் தரான். இது வந்து ஸ்டூடெண்ட் ஐடி போய் வெரிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து வெரிஃபிகேஷன் பண்ண ராக்கெட் ஐடின்னு ஒன்று இருக்கும். உங்கள் ஐடி கார்டு வச்சு வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1000 rupees வந்து டிஸ்கவுண்ட்டு. ஸோ என்னெல்லாம் தரான், ஜி சீரிஸ்க்கு வந்து 500 ரூபா தரான், நியோ சீரிஸ்க்கு வந்து 1000 ரூபா தரான், ஃப்ளாக்ஷிப்க்கும் 1000 ரூபா டிஸ்கவுண்ட் தரான். நீங்கள் ஸ்டூடெண்ட் ஐடி வச்சிருந்தாலே உங்கள் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணிட்டாங்களே அந்த அக்கௌண்ட் வச்சு சைன். காலேஜ் ஐடி என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று காலேஜ் ஐடி எக்ஸ்பயர் ஆகிருக்கும்ல. ஓகே, இல்லை வருஷம் இல்லாமல் இப்போ ஆக்டிவாக இருக்கணும். அந்த ஐடி வச்சு நீங்கள் கிளைம் பண்ணீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை வந்து இது ப்ரொசீஜர் வந்து இருக்குது. இல்லை வட்ஸு ஒரு 10% ஆஃப் அந்த மாதிரி ஆப்பிள்லாம் தரான் பாருங்க ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட். அதான் சொல்கிறேன், ஒரு 10% ஆஃப். சாம்சங்கும் தரான்ல எதுவும்? சாம்சங்லேயும் உண்டு ஸ்டூடெண்ட் ஆஃபர். சாம்சங்கில் தான் தனியாக கார்பரேட் ஆஃபர் அது இதுன்னு வேறு எக்ஸ்ட்ரா உண்டு. அது நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி தரேன். ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஐக்கூ ஸ்டோரில் வாங்குறீங்கன்னா இது செக் பண்ணுங்கள். அமேசானில் நார்மலாகவே வந்து ப்ரீ புக்கிங் வந்து. அப்போ இப்போ நம்ம ராகேஷ் ப்ரோ வந்து ஆல்ரெடி 1000 ரூபா கொடுத்து ஆஃபர் ப்ரீ புக் பண்ணியிருக்காருன்னா அவருக்கு லாபம் தான். இப்போ ஆமாம், இப்போ அவர் 24,999 பதில் 23,999 வாங்குவார். ஆமாம், என்ட்ரி லெவல் வாங்கினா. அப்படியே இல்லைனாலும் 27,999 12,6 வாங்கிடலாம். கரெக்டா ப்ரோ? சூப்பர் ப்ரோ. அப்போது இருக்குது ப்ரோ. என்ஜாய் ஜாலி பண்ணுங்க. சூப்பரே. அடுத்த நியூஸ், ஹோலி அமேசான் ஹோலி ஃபெஸ்ட் அப்படின்ட்டு ஹெட்ஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், ஸ்பீக்கர் எல்லாத்துக்கும் அந்த டிஸ்கவுண்ட் தரும் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. கார்மின் 36 கார்மின்ல ஒரு வாட்ச் இந்தியா லான்ச் ஆயிருக்கு. 80 ரூபா ஏதோ ஒன்று. 1 லட்சம் பாத்தீங்களா? 1 லட்ச ரூபாயா? ஆமா. இப்படி யார் தான் வாங்க? வாரண்டி 5 வருஷமோ 2 வருஷம் தான் நினைக்கிறேன். 2 வருஷமா? 2 வருஷமா 3 வருஷம்? 2 வருஷம் தான் போட்டிருக்காங்க. சரி பரவாயில்ல. 1 லட்ச ரூபா. 1 லட்ச ரூபாய்க்கு வாட்சுங்க வாங்கி போடுங்க. ஆனால் ஆல்ரெடி எனக்கு இப்போ ஒரு கேள்வி இருக்குடா. கார்மின் வந்து நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம்ல வச்சு ஏகப்பட்ட இந்த R&D ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்க. நீ கூட சொல்லுவியே ரன்னிங்லாம் போகிறதா இருந்தால் பயங்கர அக்யூரேட்டான டேட்டா ஸ்லீப்புக்கு போட்டுருந்தாரு. வேற லெவலில் ஸ்லீப். அப்போ அதான் இல்லை, ஒருவேளை ஆப்பிள் வாட்ச் இப்போ நம்ம அல்ட்ரா வாங்குறோம்னா 80K வச்சா அதை கம்பேர் பண்ணும்போது அப்போ இது மாஸ் தானே. வாரண்டியும் எக்ஸ்ட்ராவாக 1 இயர் கிடச்சிருது. ப்ளஸ் அக்யூரசி ஆஸ்பெக்டில் ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி ஃபிட்னஸ் எந்தூசியாஸ்க்கு நல்லா இருக்குது. எந்தூசியாஸ்க்கு நல்லா இருக்கும். ஆனால் 1 லட்சம் ஆப்பிள் வாட்ச் வாங்குறவங்க இதை ஆல்டர்னேட்டாக பார்க்கலாம். இது வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இது ஒன்லி ஃபார் iOSன்னு கிடையாதுல்ல, எதெல்லாம் ஜாலியாக யூஸ் பண்ணலாம். தான் அட்வான்டேஜ். ஆனால் வாட்ச் இப்படி தான் இருக்குமா? இது அப்படின்னு போட்டிருக்கு. ஆப்பிள் வாட்ச் SE செகண்ட் ஜென் அதெல்லாம் 21,000 ரூபாயா. வாட்ச் 6 கிளாசிக். வாட்ச் 6 21,000 ரூபாயில இருக்கு. இன்னும் ஆஃபரில் கம்மியாக வரல. இது வாட்ச் 6 கிளாசிக் இன்னும் குறையில போல. அப்புறம் வாட்ச் GT5 யாராவது சொன்னார் வாட்ச் GT5 நல்லா இருக்கு, Huawei வாட்ச் நல்லா இருக்கு, ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னார்ல. அப்படியா? இப்போ என்ன வாட்ச் வருது Huaweiல? GT6ஆ? இல்லை, இப்போ ரீசெண்டாக இதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு பழசு வந்து புதுசு எதுவும் வரல போல் இருக்கு. 15,000 ரூபாய்க்கு Huawei வாட்ச்னா என்ன வரும்? இதுதான் வருமா? ஆஃபரில் வந்தா உண்டு. ஆஃபரில் வந்ததும் உண்டு. இதே ஆஃபர்ல தான் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன்ஸ்க்கு வந்து நாய்ஸ், அதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோமே ஏர்வேவ் மேக்ஸ். ஆமாம், அதே தான் திரும்பியும் போட்டிருக்காங்க. சோனி, போஸ் திருப்பியும் அதே தான் போட்டிருக்காங்க. மார்ஷல் போன வாட்டி பார்த்த மாதிரியே இருக்கே. அமேசானில் TWS-ஆ 799 ரூபா. பீட்ரானுக்கு ஆல்டர்னேட்டிவ் நினைக்கிறேன். ஸ்பீக்கருக்கு வந்து போட்டு, அதுக்கப்புறம் போட்ரானிக்ஸோட அந்த போர்ட்டபிள் டேஷு, திருப்பியும் அந்த சோனி சவுண்ட் பாரு, JBL, ஜெப்ரானிக்ஸு, அப்புறம் கேமராஸுக்கும் அதே தான். கோப்ரோ, கேனன், ஃபியூஜிஃபிலிம், ஆல்ஃபா. ஸ்டோரேஜ் டிவைசஸ் க்ரூஷியல், சீகேட்டு, சாண்டிஸ்க்கு, அப்புறம் சாம்சங்கு, அமேசான் பேசிக்ஸு இதெல்லாம் வந்து டீல்ஸில் இருக்குது. 1000 rupees. IDFC போட்டாங்க. யார் எந்த கார்டில் வச்சுருக்க மாட்டாங்களோ அந்த கார்டு போடுறாங்க. IDFC-ஆ, ஃபெடரல் பேங்க்கா, எஸ் பேங்க்கா, பேங்க் ஆஃப் பரோடாவா? ஒன்றும் இல்லை, இவங்க என்ன புருடா விடுறாங்கன்னா இந்த பேங்க் எல்லாத்துலேயும் இப்போ கார்டு எல்லாரும் வாங்க ட்ரை பண்ணுறதுக்காக. இனிமேல் அடிக்கடி வராங்க ஆஃபர், இந்த பேங்க்கில் தான் வரும் அப்படின்னு ஒன்று நம்ம கார்டு வாங்கி வச்சுப்போம். தேவையே இல்லாமல் நிறைய கார்டு வாங்கி அப்புறம் அந்த பேங்க் கார்டுக்கு வந்து 1500. HDFC வச்சுருந்தீங்கன்னா 1000. ஓகே. SBIயும் போட்டிருக்கான் 2000 SBI.
யூகோ பேங்க் வந்து 150. யூகோ பேங்க் மட்டும் என்ன பாம்பு பண்ணிச்சு, பார்ட்னர்ஷிப் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆனால் டெபிட் கார்டு, டெபிட் கார்டு 150 ரூபா. நீங்கள் சொந்த காசு கொடுக்குறனால 150 ரூபா, கடன் வாங்கி காசு கொடுத்தீங்கன்னா 2000 ரூபா. என்ஜாய். ஹோலி சேல் நாளைக்கு தான் ஹோலி இல்லை, அது வரைக்கும் இருக்கு. ஓ 2 நாள் தான், 12, 13 இன்னையோட முடியுது. அப்போ அடப்பாவியலா. ரைட்டு. கே சிவா 29 அப்படிங்கிற நண்பர் வந்து ஐ பாட் Xiaomi 15 Ultra இன் சிங்கப்பூர் லாஸ்ட் வீக். அல்டிமேட் காட் த ஃபோன் ஃப்ரீ, கேமரா கிட்டு Xiaomi டேப். ஓ டேபுமா, அவங்கள சமச்சாலியா இருக்கும் போலியே. டேப் எஸ்சி 6/128GB, ஸ்க்ரீன் அல்டிமேட்டு, கேமரா அண்ட் வீடியோ குட். வீடியோ குட்டா? சூப்பர் ப்ரோ. வீடியோ தான் அவங்க இம்ப்ரூவ் பண்ணுற ரொம்ப வருஷமா சொன்னாங்க. ஒன்லி ஆட்டோ ஃபோக்கஸ் அண்ட் வேரியபிள் அபர்ச்சர் நீட் டு எக்ஸ்ப்ளோர். வேரியபிள் அபர்ச்சர் இதில் கிடையாது ப்ரோ, 15 Ultraல தூக்கிட்டாங்க. ஐ லவ் த ஆஃபர் அண்ட் ஃப்ரீ கிஃப்ட். ஐ ஃபெல் த வீடியோ இம்ப்ரூவ்ட் லாட். செம. ஆனால் ஃப்ரண்ட் கேமரா கேவலமாக தான் இருக்கும். பிரைட் அண்ட் ஆஃப் லைக் ஐஃபோன், வீடியோ குவாலிட்டி குட் ஓவரால். வாவ், ரியர் கேமரால இப்போ இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிடுச்சுங்கிறது பெரிய விஷயம். அவங்க ஏதோ சர்டிஃபிகேஷன்லாம் காமிச்சாங்களா? மேபி ப்ரோ மோட்ல ட்ரை பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும். அவங்க அதானே காமிச்சிருந்தாங்க, ஹாலிவுட் கிரேடிங்கு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோன்னு. அது நாங்கள் வந்து எல்லாரும் இப்படி பண்ணுறாங்கிறனால நாங்கள் அதை வந்து துச்சமாக மதிச்சிட்டோம். யூஸ் பண்ணாலும் இன்னைக்கு பேப்பர் ஆட்ல வந்து ஐஃபோனை தான் கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எல்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐஃபோன் 16 Pro Maxல வந்து கேமரா வந்து இதுவாக இருக்குது, ஜூமே இல்லை, எங்களுக்கு ஜூம் போகும்ன்ட்டு எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பேப்பர் ஆடை போட்டு ஃபுல் பேப்பர் ஆட் போட்டிருக்காங்க. அதை கொஞ்சம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு. இதுவும் Xiaomi தான் போட்டிருக்காங்க. ஐஃபோனோட போட்டு இது வந்து ஐஃபோன் கிடையாது, ஏன்னா ஐஃபோனுக்கு இவ்வளோ தூரம் ஜூம் பண்ண தெரியாது. விவோ, அநேகமாக விவோ, Xiaomi, சாம்சங் உங்க நேம் போடல. ஆனால் இந்த பேப்பர் ஆட்ல வந்து இது அவங்களே போட்டாங்களாம். ஐஃபோன் 16 Pro Max அப்புறம் வர்சஸ் இது பாருங்க, ஜூமே இல்லை எங்களுக்கு வந்து பாருங்க எவ்வளோ ஜூம் இருக்கு. இந்த ஜூமில் என்ன தான் வருதோ. அது ஒரு விஷயம் இருக்கு வச்சு. இப்போ இவங்க வந்து ஜூமை பற்றி பேசும்போது எனக்கு என்ன தோணுன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, 17x வரைக்கும் செமையாக தான் இருந்தது, அதுக்கப்புறமா குவாலிட்டி இருக்குது. ஆனால் ரியல்மி அதை பண்ணும்போது தான் நம்ம கோவப்படுறோம். 25,000 ரூபாய்க்கு வச்சுக்கிட்டு அவனும் 16 Pro Max கூப்பிட்டு அடிக்கிறான். வாங்க தம்பிங்க வாங்க அப்படின்னு சொல்லி 16 Pro Max கூப்பிட்டு பாருங்க, அது 25x தான் போகுது, நம்மளுக்கு 120x போகுது அப்படிங்கிறான். 120x போகிறது பிரச்சனை இல்லை. ஐஃபோனில் 25xல எடுக்கிற ஃபோட்டோவை உங்கள் 25x பீட் பண்ணுது அப்படின்னும் போது நாங்கள் கிளாப் பண்ணுவோம். ஆனால் அது பண்ணுதா? இதுதான் கேள்வி. என்ன சொல்கிறேன்? சரி, இப்போ பிக்சலில் வேற உங்களுக்கு டெலிஃபோட்டோ கேமரா வருதுன்னு. நார்மலாகவே நல்லா இருக்கும் பிக்சலில் ஜூம் பண்ணா. இப்போ டெலிஃபோட்டோ கேமரா 20xனே எப்படி இருக்கும்? டெலிஃபோட்டோ கொடுத்து 20xன்னு வச்சாலும் அந்த 20x சூப்பராக இருக்கும். 30x தான் கொடுக்குறான். இப்போ 8x தானே மேக்ஸிமம் இருக்கு. ஆமாம் 8x. அதுவும் அந்த 8லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. பிக்சல் 8லேருந்து தான் வந்து டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்து மெயின் ஃபோன்லேயே வந்து இன்னும் நல்லா ஆகிறதுக்காக பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்போ பாருங்களேன், 20x கொடுப்பாங்க. இப்போ இந்த கூகுள் கிட்ட இருக்க ஒரு மேட்டர் என்னன்னா, இப்போ 5x பெரிஸ்கோப்பே இருந்தாலும் கூட 30x தான் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த 30x எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும். உங்களுக்கு மற்ற இதில் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி ஸ்மூத்தன் பண்ணி அப்படிலாம் காட்டாது, ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அப்படி பார்க்கும்போது அநேகமாக வந்து பிக்சல் 9 சீரிஸ் அடுத்து 10 சீரீஸில் வெறும் 20x ஸ்னாப்டிராகன் மூவ் ஆயிடுவாங்களோ? இல்லை ப்ரோ, Tensor G5 TSMC நல்லா தாங்க இருக்கும், எதிர்பார்க்கலாம். 3nm TSMC ஒரு புத்திசாலித்தனம் என்ன தோணுதுன்னா வச்சா, அவங்க மறுபடியும் CPU லோடு இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை. அதாவது இருக்கிறதே போதுன்ற ஒரு மனநிலையில் இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது, பவர் எஃபிஷியண்டாக நிஜமாவே இருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன அட்வான்டேஜ்னா கிட்ட TSMC போட்டனால பவர் எஃபிஷியன்சி வந்து பெட்டர் ஆகும். 3nm TSMC எல்லாரும் அதான் யூஸ் பண்ணுறாங்க. நீ இப்போ யோசி வச்சு 8 Gen 2 மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவேன்? 8 Gen 2 மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து முக்கியம் இல்லை அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து பவர் எஃபிஷியண்டா இருக்கணும், NPU அவங்களுக்கு முக்கியம், அவ்வளவுதான். கரெக்ட் தான். ஏங்க மக்களுக்கு என்ன தேவை? இப்போ பிக்சல் வாங்கினா என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றோமோ அது நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். மக்கள்கிட்ட வந்து கூகுள் இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேம் இதில் பயங்கரமாக ஆடலாம்லாம் காட்டி நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. எப்போ பாரு ஏஐ அசிஸ்டன்ட் கிட்ட பேசுறது தான் உங்களுக்கு வேலையாகவே இருக்கும். ஏஐ வச்சு இது பண்ணலாம் அது பண்ணலாம், இதை தான் அவங்க ஷோகேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் மறுபடியும் இப்போ அதுதான் பண்ண போகிறாங்க. ப்ளஸ் ஃபோட்டோ வீடியோஸ் காட்டுவாங்க. அநேகமாக 10 சீரிஸ் அப்போ இன்னும் பெட்டராக இருக்கும் போல இருக்கு. நல்ல விஷயம் தான். ஹாப்பி. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ரியல்மி ஹோலியா? ரியல்மி ஹோலி சேல், டர்ன் அப் த ரேங்க், up to 3,000 rupees ஆஃபர், ஹோலி அண்ட் கிராப் சர்ப்ரைஸ் ஆஃபர். அப்படி என்ன சர்ப்ரைஸ் இருக்கு? அதே ஆஃபர் தானா? அதே நார்சோ 70 டர்போ, அதுக்கப்புறமா GT 7 Pro. இது 2000 குறைஞ்சிருக்கு பாரு. கூப்பன் 2000 வந்தனால குறைஞ்சிருக்கு. கூப்பனா 52,999 ரூபாய். 16GB 512GB லாம் வைக்கிறாங்க 58,000க்கு. GT 60 25,000. இது ஆல்ரெடி வந்து 25,000 தான். கூப்பன் போட்டு 25,000 வருது. 27,000 வந்து 12,256. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து P3 Pro 22,000 பேங்க் ஆஃபரோட. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னு சேர்க்குறாங்க பேங்க் ஆஃபரோட. அப்புறம் P3X, அதுக்கப்புறமா 14 Pro Plus,
அதுக்கப்புறம் அதே தான், பெருசா சேஞ்ச் இல்லை. இன்ட்ரோடக்டரி ஆஃபர் அப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி பார்க்கறதுக்கு இருக்கு. 32,000 அவ்வளோதான். மெயின் லைன் சேனல்ஸ்லையும் விற்கணும், எல்லா இடத்துலையும். அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஆஃப்லைன் எல்லா இடத்துலையும் வந்து இவங்க ஆஃபர் போடுறாங்களாம். அதில் வந்து அந்த காட்டுறாங்க எல்லா ஃபோன்ஸுமே எல்லா இடத்துலையும் நீங்கள் வாங்கலாம், ஆஃபர் வந்து இருக்கும் அப்படின்ட்டு போட்டுருக்கு டிஸ்கிரிப்ஷன். இந்த ரியல்மி 14 Pro Plus ஆக்சுவலாக வந்து மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 7ஆம் தேதியே ஆரம்பிச்சிட்டாங்க. ஈஸி இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் இருக்குது. அமேசான், ரியல்மி மெயின்லைன் சேனல்ஸ் அப்படின்னு போகுது. லிமிடெட் பீரியட். ஆனால் நல்ல டிவைஸ்ரா ரியல்மி. அது இந்த டிவைஸ் நல்ல டிவைஸு. கேமரா ரொம்ப வேலை தான் அதிகம். ஆமாம், லான்ச் ப்ரைஸ் தான் அதிகமாக இருந்தது. பாரு எங்கே இருக்குன்னு, 28,000 ரூபா 14 Pro Plus. 28,000 ரூபாய்க்கு இதை வாங்குவாங்களா? இல்லைனா வந்து அநேகமாக கன்சிஸ்டன்சின்னு சொல்லிட்டு நத்திங் ஃபோன் 3A ப்ரோக்கு போவாங்களா? ரொம்ப சேலஞ்சிங் தான். ஃபோன் பார்க்க அழகாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஆனால் இதுதான் நிலமை. அடுத்தது பிரபு வெங்கட். ரியல்மி GT60 இன்னைக்கு தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அமேசானில் 826 க்ரீன் கலர் 25K ஆஃப்டர் 4K ருபீஸ் டிஸ்கவுண்ட்டு 25K ஒர்த்தா ப்ரோ. iQOO 10R வந்து கூப்பன் வந்து இருக்குது. பட் கேமரா கொஞ்சம் ஆவரேஜ் தான் சொல்லிட்டீங்க. வெயிட் பண்ணியிருந்தேன், அது கேமரா ஆவரேஜ் சொல்லிட்டீங்க. ஸோ நான் வந்து ரியல்மிக்கு போகிறேன், LTPO. அதனால் LTPOக்காக வந்து இவர் வந்து GT60. ஆனால் பிரைட்னஸ் ஒரு ஃபேக்டர் இருக்குது. நம்ம மக்கள் தான் அதிகம் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தாங்க. 50% பிரைட்னஸ் அது வச்சிருந்தா LTPO ஒர்க் ஆகுது, அப்படி இல்லைனா ஒர்க் ஆகலன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி பேட்டரி லைஃப் ஜாலியாக யூஸ் பண்ணுறாங்க எல்லாரும். 7+ Gen 3 தான். ஆனால் சமல்ல இவங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே செம்ம கிரேசி. நம்ம எதிர்பார்க்கவே இல்லை GT சீரிஸ் இவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் ரியல்மி நம்பர் சீரிஸ் பாரு வச்சு ஒன்றுத்துக்கும் உதவாது அந்த பெரிஸ்கோப்பு. நான் வந்து கேமரா ஆவரேஜ் இல்லை அப்படின்னு சொல்லலை. ஓகே, இந்த ப்ரைஸுக்கு வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம், அவ்வளோதான். ஏன்னா GT60 அதே சென்சார் தான். அவன் ஏன் யோசிச்சிருக்காருன்னா, நம்ம அதே சமயம் இது சொன்னோம்ல, போக்கோ F6 இதோட பெட்டராக இருக்குன்னு, அதுக்கு யோசிச்சிருப்பார் போல். போக்கோ F6 வந்து 25,000க்கு வாங்குறதா இருந்தால் 12-56 வாங்கலாம்னு நினைக்கிறேன்ல அது. அதனால யோசிச்சிருப்பார் போல். அப்போது வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10Rம் நல்லா தான் இருக்குது. GT60 வந்து உங்களுக்கு LTPO பேனல் இந்த மாதிரி இப்போ சில விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் வேல்யூவாக இருக்குது. அப்படின்னு கேமரா வந்து எவ்வளோ பெட்டர் எனக்கு தெரிஞ்சு iQOOலேருந்து. உண்மைதான். ரியல்மி GT60 ஒரு டிஃப்ரெண்டான டிவைஸுங்க. நாங்கள் ரியல்மி 14 Pro Plus வந்து அவங்க ஓவராக பெஞ்ச் மார்க் செட் பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம வந்து அது சரியில்லைன்னு சொல்கிறோமே தவிர, GT60க்குலாம் அது கேமரா டிவைஸ்னு கூட அவங்க பெருசாக ப்ரொமோட் பண்ண மாதிரி கிடையாது. எல்லாரும் இப்போ ஃபோனை ப்ரொமோட் பண்ணுறதா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக கேமரா இருக்குன்னு காட்டுவாங்க. ஆனால் கேமராக்காக தான் இந்த ஃபோன்னு சொல்லலை. பட் ரியல்மி 14 Pro Plus கதையே வேறு. அது வந்து கேமராக்காக வந்த ஃபோனாக வேறு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் நம்ம வந்து அதை அந்த ஆஸ்பெக்டில் அப்பப்போ இல்லை, அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறோம். சரி, iQOO Neo 10Rல வந்து இப்போ BGMI 3.7 அப்டேட், அதுலேயோ வந்து 120 FPS வந்துருச்சு அப்படின்னு போட்டிருந்தாங்களே. 90 FPS தான் அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க. இப்போ நேற்றுக்கோ இன்றைக்கோ தான் வந்து அப்டேட் வந்துருக்கு போட்டிருக்கு. 3.7 BGMI அப்டேட்டில் வந்து 120 FPS வந்துருக்கு. ஸோ நிறைய ஃபோன்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு இருக்காங்க BGMIயில். ஸோ அதை செக் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபோன்ஸில் வந்திருக்கா அப்படின்னு பாருங்கள். எஸ், 120 FPS சொல்லுங்க. அட்வான்டேஜ் தான், நல்லா தான் இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். ஆல்ரெடி வாட்ஸ்அப் உனக்கு ஞாபகம் இருக்கும்ல, நீ தான் ஃபஸ்ட்டே சொன்னீங்க iQOO 12 நீ யூஸ் பண்ணும்போது இன்டர்போலேஷனில் 144 FPS வருதுன்னு சொன்னேன். அது இன்டர்போலேஷன். ஆமாம், அது இவங்க ஏதோ பண்ணுறது. இவங்க இது இந்த மாஸ்டர் மோட்ல ஆட் பண்ணது உள்ளுக்குள்ள கேம்லேயே வந்து ஆட் பண்ண அவங்க இது பண்ணியிருப்பாங்க, அவங்க ஆப்டிமைசேஷன் பண்ணியிருப்பாங்க. இது இவங்களே வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறது. அது ஆனால் இந்த இன்டர்போலேஷன் எப்பயாவது சொதப்பி பார்த்துருக்க நீ? ஏதாவது ஒரு மாதிரி ஆகி அப்போலாம் இல்லைல்ல? அப்போ யூஸ் பண்ணும்போது எப்பயாவது இருந்திருக்கும், ரொம்ப இருந்திருக்கு முன்னாடி. இப்போ வந்து மேபி நீங்கள் யாராவது இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணி 144 ஹெர்ட்ஸில் ஏதாவது கேம் ஆடினீங்கன்னா உங்களுக்கு நிஜமாவே ஹிக்கப்ஸ் இருக்கான்னு கூட சொல்லுங்கள், ஃப்ரேம் ட்ராப் ஆகிற மாதிரி. ரைட்டே. ஸோ அடுத்து வந்து ஓப்போ இப்போ தான் F27 வளைச்சு வித்துக்கிட்டு இருந்தாங்க. இது F29 Pro கீழே டியூரபிள் சாம்பியன். அதான் எல்லா ரேட்டிங் மிலிட்ரி கிரேட் இருக்கான், IP69 68 எல்லாம் இருக்கு. 14 மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேஷன் இருக்கான், 360 டிகிரி ஆர்மர் பாடி இருக்கான், 6000 mAh, 80 வாட் சார்ஜிங்கா. இதில் வேற அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி அப்படின்ட்டு இதுலேயும் போட்டு இது பண்ணிட்டு இருக்கு. இந்த கடையிலலாம் இதான் கீழே போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. 2MP F29ல வந்து 2MP செகண்டரி கேமரா, அல்ட்ரா வைட் கிடையாது அப்படின்னு போட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, அதில் வேற ஸ்னாப் டிராகன் 6 Gen 1 இன்னும் 7300 எனர்ஜியா. ஓகே, அதனால தான் நம்மளுக்கு அனுப்ப மாட்டேங்கிறேன்னு நினைக்கிறேன் இந்த டிவைஸ்லாம். போய் காலி பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா 6 Gen 4 வந்துருச்சு. ஆமாம், ரியல்மியில் வரப்போதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ தான் P3ல இவங்க ஃபுல்லாக இவங்களோட இது என்ன தெரியுமா மெயின், கீழே போட்டால் உடையக்கூடாது, மிலிட்ரி கிரேட் டியூரபிலிட்டி, ஆஃப்லைன் மார்க்கெட்டில் வாட்டர் மாதிரி ஒரு ரோபோ ஃபோட்டோகிராஃபி. ஒரு ரோபோ வச்சுக்கணும்டா, கீழே ஃபோன் விழணும், மேக்னெட்டில் திரும்ப அதை பிடிச்சிக்கணும், திரும்ப கீழே போடணும், திரும்ப மேக்னெட்டில் பிடிச்சிக்கணும், அந்த மாதிரி டியூரபிலிட்டி டெஸ்ட் காமிச்சிக்கிட்டே இருக்கணும்.
அதுதான் இந்த ஃபோனோட யூஎஸ்பி. கீழே போட்டு இதை போட்டிருக்கேன் பாரு, 18 லிக்விட்ஸ், 0 worries, காஃபி, மில்க், டீ, சோடா எல்லாத்துக்கும் வந்து இது தாங்குமா. யாரையா இப்போ காஃபிக்குள்ள ஃபோன் போட்டு டீ சோடா அட போடா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு ஓடிடுவாங்க, வாட்டர் ரெசிஸ்டன்ட் வேற. சரி பரவாயில்ல, இவங்க வந்து டிசைன் ஆஸ்பெக்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓகே, கீழே போட்டா உடையாதுன்னு ஸ்பாஞ்ச் பயானிக் குஷனிங், மினிமைஸ் டேமேஜஸ் ஃப்ரம் ஃபால்ஸ், எலிவேட்டட் பேட்டரி கவர், எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷனு, all 4 corners, protects all 4 corners against damage. அடுத்து லென்ஸ் ப்ரொடெக்ஷன் ரிங்கு, ஸ்ட்ரென்தன்டு கிளாஸு, ப்ரிவென்ட் ஸ்க்ராச்சஸ் ஆன் இட், இது எல்லாத்துலேயுமே தான் இருக்குது. இன்டர்னல் ஃப்ரேம் ப்ரொடெக்ட்ஸ் மதர் போர்டு, ஏரோஸ்பேஸ் கிரேட் அலுமினியம் அலாய் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இருக்கான். ஸோ அதனால் ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி வந்து 10% வந்து F27 சீரிஸோட பெட்டராக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே. சர்டிஃபிகேஷன் 14 சர்டிஃபிகேஷன் வந்து இருக்குது. ஸோ 8/128, 8/256, 12/256 எல்லா மாடல் இருக்குது. ப்ரைஸ் மட்டும் தான் லீக் ஆகலாம்னு நினைக்கிறேன், மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு தெரிஞ்சது தானே வச்சா எப்படியும் 30,000. இதில் வேறு 6500 F27 வந்து 6500 45 வாட்டாம், ப்ரோவில் வந்து 6000 80 வாட். அப்போ ப்ரோ வந்து 30,000 மேலே இருக்கும். இவங்க எவ்வளோ வேணால் வைப்பாங்க, விற்றுருவாங்க. அது எப்படியோ ஆஃப்லைன் தானே, ஆஃப்லைனில் எப்படி, ஆன்லைனில் எத்தனை பேர் வாங்குவாங்கன்னு தெரில. ஆன்லைனில் வந்து அமேசானில் வைக்க போகிறாங்க, அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக. இல்லை எல்லாத்துலேயுமே அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு என்னெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வைப்பாங்க. ஃபோன் வைக்கணும் அவ்வளோதான், மற்றபடி பிரச்சனை இல்லை. ஓகே. அடுத்து ஐஎம் சத்யா அப்படிங்கிறவர் வந்து ஹாய் ப்ரோ, பாட் நத்திங் ஃபோன் 3A 256GB மாடல் 27K 17.2K எக்ஸ்சேஞ்ச் ரெட்மி நோட் 9 Pro Max யூசிங் சூப்பர் காயின்ஸ் அண்ட் யூபிஐ பேமெண்ட் டிஸ்கவுண்ட். எக்ஸ்சேஞ்சில் செஞ்சிருவாங்களோன்னு பார்த்தேன், பட் வென்ட் வெல். இப்போதைக்கு ஹாப்பி வித் த பை. ஃபோன் எப்படி பர்ஃபார்மிங்னு பொறுத்து வந்து பார்ப்போம். கொஸ்டின் என்னன்னா, கரண்ட்லி யூசிங் ஓல்டு ரெட்மி 33W சார்ஜர் அண்ட் இட் டேக்ஸ் அரௌண்ட் 1.5 hours டு ஃபுல் சார்ஜ், விச் இஸ் ஓகே ஃபார் மீ. வில் திஸ் அஃபெக்ட் த ஃபோன் பேட்டரி ஆஸ் ஐ எம் நாட் யூசிங் தயர் அதான் இந்த பிடி சார்ஜர் எதுவும் யூஸ் பண்ணல. இஃப் ஐ பை சாம்சங் 25W சார்ஜர் ஹவு லாங் இட் மே டேக் த சார்ஜ் ஃபுல்லி. அனிமா என்ன அதே தான் 1.5 மணி நேரத்துக்கு 1.25 மணி நேரம் ஆகும், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி இதே போதும் ப்ரோ. அவங்க சொல்லுவாங்க அப்படிதான், உங்களுக்கு வந்து பேட்டரி எஃபிஷியண்ட்டாக இருக்கணுமா, பிபிஎஸ் யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஹீட் ஆகக்கூடாதா, பிபிஎஸ் யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அவங்களோட கம்யூனிட்டி. உங்கள் ஃபோனுக்கு ஏஜே ஆகக்கூடாதா, சுவிச் ஆஃப் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்க ஜாலியாக சொல்லிட்டு போவாங்க. அவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க, ஏன் வந்து நாங்கள் ஓன் ப்ரொப்ரேட்டரி போகாமல் இந்த வந்து பிபிஎஸ் வந்து போகிறோம் அதுன்னு ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க. அதான் இருக்கலே நல்லா இருக்கும். கரெக்டாக வந்து அது வோல்டேஜ் கொடுக்குமா, அப்புறம் ஹீட்டிங்லாம் வந்து அந்த அளவுக்கு ஆகாதான், அதெல்லாம் பேட்டரி வந்து இன்னும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும், பல வருஷங்கள் உழைக்குமா, அதெல்லாம் வந்து ஹெல்த் சொல்கிறாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தெரில, நீங்கள் பிபிஎஸ் வாங்கணும்லாம் இல்லை, கிட்டத்தட்ட அதுவும் அதே தான் ஆகும். 25 வாட் போதும் ப்ரோ. 45 வாட் வாங்கிக்கோங்கன்ட்டு அவங்க வந்து சிஎம்எஃப் ப்ரொமோட் பண்ணல. நத்திங்கில் வந்து 45 வாட் சார்ஜர் இருக்குது, அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சிஎம்எஃப் 65 வாட் அவங்க சொல்லவே இல்லை, மறந்துட்டாங்க. அதே சிஎம்எஃப் 65 வாட்டியா சொல்றது இல்லைன்னா ஊருக்குள்ள நிறைய ஃபேக் சுற்றிக்கிட்டு இருக்கு. இவங்க பாட்டுக்கு போய் வாங்குறேன்னு சொல்லி அதை ஃபேக்காக வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா நிறைய இருக்கு வச்சது ஃபேக்கு. பேர் வந்து எப்படி இருக்குன்னா சார்ஜர் நத்திங், சார்ஜர் சிஎம்எஃப் 65 வாட் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. பேர் அதாவது சிஎம்எஃப் 65 வாட்னு இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு சில முன்னாடி வார்த்தைகள்லாம் இருக்கும், ஏமாற்றுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 33 வாட்டை யூஸ் பண்ணலாம், அதில் கண்டிப்பாக உங்களுக்கு வோல்டேஜ் ரெகுலேட் பண்ணுறதுக்கு சிப்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது வந்து 50 வாட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுன்னு போட்டு. கண்டிப்பாக நீங்கள் 100 வாட்டு இது அந்த மாதிரி ஏதாவது மற்ற தேர்ட் பார்ட்டி பிராண்டு சூப்பர் ஓக் 100 வாட்டு அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணாமல் இருந்தால் பெட்ரு. ஓகே. அடுத்தது ட்ராய் 5 years சேட்டலைட் லைசன்ஸ். இப்போ பார்த்தீங்களா ஏர்டெல்லும் ஜியோ மாற்றி ஸ்டார்லிங்கோட பார்ட்னர்ஷிப். ஆமாம் ரீசெண்டாக இப்போ என்னென்னா இன்னும் அப்ரூவலே வாங்கலை ஸ்டார்லிங்குக்கு. அதுக்கு முன்னாடியே வந்து எங்ககிட்ட வாங்கன்னு இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஆல்ரெடி வந்து அந்த ஒன் வெப்போட பார்ட்னர்ஷிப் வேறு இருக்குது, அவங்க சேட்டலைட்டு இன்டர்நெட் கொடுக்கறதுக்காக இருக்குது. இப்போ வந்து ரிலையன்ஸ் இவங்க இது ட்ராய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மஸ்க் வந்து 20 வருஷம் வந்து டீலிங் மாதிரி ஏதோ கேட்டாராம். ஆனால் ட்ராய் வந்து இப்போதைக்கு 5 years சேட்டலைட் ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன் தான் பிளான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இப்போ புதுசாக வந்து இன்றைக்கி ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இன்னும் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணல, இன்னும் பிளானிங் ஸ்டேஜஸில் தான் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. பரவாயில்ல. ஆனால் இவங்க டேரெக்டாக வர இது பண்ண பாருங்கள். இதுக்கும் ஜியோவும் ஏர்டெல்லும் பார்ட்னர்ஷிப் போட்டு அடிச்சுக்கிறாங்க. ஜியோ என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் எக்யூப்மெண்ட் இதெல்லாம் நாங்களே பார்த்துக்குறோம் எல்லாம், நீங்கள் வந்து கண்ட்ரிக்குள்ளே லைசன்ஸ் வாங்கி வந்தால் மட்டும் போதும், நாங்கள் விற்றுறோம் எல்லாருக்கிட்டையும். நான் எப்படி அந்த இது ஏர் ஃபைபர் விற்றாங்களோ அந்த மாதிரி இது எப்படியாவது இது பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ஸ்டார்லிங்க்கு. நீங்கள் யாராவது ஏர் ஃபைபர் யூஸ் பண்ணுறீங்களா? என் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணுறான்.
தேவையில்லாமல் என்னாச்சுன்னா பாக்ஸ் இல்லை அவங்க ஏரியாவில் ஃபைபர் போடலான்னு பார்த்தா ஏர்டெல் ஃபைபர் போடலான்னு பார்த்தா இல்லை ஏர்டெல்லோட ஏர் ஃபைபர் யூஸ் பண்ணுறான். அவன் அதான் சொல்கிறான், என்னடா இது 5G மாதிரியே இருக்குது, 5G மாதிரி இல்லை, அதான் 5G தான் உள்ள இருக்கு. அவன் சொல்கிறான் திடீர்னு பார்த்தா ரொம்ப டிப்பாகுது, ஸ்பீட் ரொம்ப கம்மியாகுதுடா. ஆனால் அவங்க இன்ஸ்டாலேஷன் அப்போ பார்த்தோன்னா என்ன ஆத்தாத்துனாங்கன்னா ஒயர்டு மாதிரியே இருக்கும் சார், நீங்கள் அதெல்லாம் பற்றி வருத்தமே பட வேணாம், ஜாலியாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் அவன் ஸ்லோ ஆகுதுங்கிறான், அப்பப்போ ஸ்லோ ஆகிட்டே இருக்கு, ஃபோனில் மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகுது ரொம்ப. இதுக்காவது டவர் தேவை, ஏர் ஃபைபருக்காவது. இது ஸ்டார்லிங் டேரெக்டாக சேட்டலைட் வரும், டவரே தேவையில்லை, எங்கே வேணாலும் வாங்கிக்கோங்க அப்படின்னு. இப்போ சப்போஸ் ஸ்டார்லிங் இப்போ மழை பயங்கரமாக பெய்யுது வச்சு, நல்ல திக்கான லேயர் ஆஃப் கிளவுட்ஸ் இருந்ததுன்னு எப்படி சமாளிக்கும்? கிளவுட்ஸ் இருந்தால் ஓரளவுக்கு மோஸ்ட்லி சமாளிச்சிடும், ஆனால் இந்த அளவுக்கு இருக்காது. இப்போ 5Gலாம் வந்து பயங்கரமான இது இருந்துச்சுன்னா பிரச்சனை வருது இல்லை, அந்த மாதிரி அதோட பெட்டராக இருக்கும், 5Gயோட பெட்டராக இருக்கும். 5G டவர்லேருந்து வருது, இது சேட்டலைட்லேருந்து வருது, அவ்வளோதானே. இவங்க என்ன அட்ராக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட வாஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இருக்கான். ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வச்சு எப்படியாவது நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பார்ப்போம் இப்போ 5 year பிளான் எப்படி இருக்குது, எப்போ அப்ரூவல் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இனிமேல் தான் தெரியும் அப்படின்னு போட்டு. ப்ரைஸிங் தான் இப்போது பெரிய இதுவாக இருக்குது. இதோட இந்த ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன் ப்ரைஸிங் அதுக்கு தகுந்த மாதிரி டேரிஃபும் இவங்க வைப்பாங்க, கண்டிப்பாக வைப்பாங்க. இப்போ எல்லாருக்கும் இது தேவையில்லை. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இதனால வந்து நிறையா கிராமங்கள் இருக்கிறவங்க வந்து பயனடைவாங்க, இன்டர்நெட் ஈஸியாக கிடைக்கும், இன்டர்நெட் ஈஸியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை வச்சு இந்த மலைக்கெலாம் ட்ரெக்கிங்லாம் போகிறவங்களுக்குலாம் சிக்னல் கிடைக்கும்ல, இப்போ மலை மேலே போய் நிற்கும் போது கூட கிடைக்கும் சிக்னல், எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஸோ அது வந்து பெரிய ப்ளஸ் தான், பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து மதன், ஐ பாட் நத்திங் 3A at 21K 256GB ஆஃப்டர் ஆல் டிஸ்கவுண்ட் லைக் 4K ஃபார் ஆல் அதர் ஓல்டு ஃபோனு 1K plus 3K bonus. Since I selected HDFC EMI option, I am paying 530 extra with 299 plus 18 GST, and even I got discount of 921 for EMI, but I have to pay GST for interest charge, so add 165 extra. Is it good for the price? Earlier I preferred 50 Fusion, but the curved panel gives a vibe if it breaks the display. I can't use tempered glass. அப்போ ஆல்ரெடி 3A வாங்கியாச்சு, அவ்வளோதான், பாட்னு சொல்லிட்டாரு, என்ஜாய் பண்ண வேண்டியதான், என்ன பிரச்சனை? டீல் நல்ல இந்த ப்ரைஸ்க்கு ஓகே. நீங்கள் இஎம்ஐயில் ஆப்ஷன் கண்டிப்பாக ஜிஎஸ்டி இந்த மாதிரி எதாவது போடுவாங்க, அது தடுக்கவே முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, வேல்யூ ஆடட் மாதிரி தான் ஆட் ஆகிட்டு போயிடும். சர்வீஸ் சார்ஜ் போடுவாங்க, அதுக்கப்புறம் சர்வீஸ் சார்ஜுக்கு 299 சர்வீஸ் சார்ஜ், அதுக்கு வந்து ஜிஎஸ்டி, நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சர்வீஸ் சார்ஜ்லாம் வந்து ஆமாம் சார், நோ காஸ்ட் இஎம்ஐயில் இந்த மாதிரி கன்வர்ஷன் நம்ம பண்ணுற பேமெண்ட்டுக்கான டிரான்சாக்ஷன் ஃபீ மாதிரி போடுறது, அப்புறம் இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகுதுல இஎம்ஐக்கு, அதுக்கு ஒரு ஃபீ போடுறது, அதெல்லாம் நடக்குது. சத்திய சோதனை, சரி, நல்ல டீல் தான் ப்ரோ. எஸ், இது என்ன பாக்கெட் கேஸ்ட் வெப்பு? பாக்கெட் கேஸ்ட் வந்து பாட்காஸ்ட் ஆப்பு. நான் 10 வருஷத்துக்கு மேலே 10 வருஷமா இப்பயோ வந்துச்சு, அப்போலேருந்து நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து அதோட வெப்பும் டெஸ்க்டாப் ஆப்பும் ஃப்ரீ ஆக்கிட்டாங்க, சந்தோஷமாக இருக்குது. இப்போ என்னென்னா இதில் ஒரு அக்கௌண்ட் வச்சு சைனிங் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபோன்லேருந்து கேட்குறீங்களா, ஃபோனில் கேட்டு பாஸ் பண்ணிட்டு இது எங்கே விட்டிங்களோ அதை அப்படியே பிசிலேருந்து அப்படியே டெஸ்க்டாப்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். சூப்பர், நல்ல விஷயம் இது. முன்னாடி வந்து இது காசு, இதுக்கு இந்த ஃபீச்சருக்கு இந்த இது டெஸ்க்டாப் ஆப்பே காசு. நீங்கள் சைன்இன் பண்ணணும் அக்கௌண்ட் வச்சுன்னா, டெஸ்க்டாப் ஆப் யூஸ் பண்ணணும்னா காசு கட்டி ப்ளஸ் இதுதான் போகணும். இப்போ இவங்க ஏன் ஃப்ரீயாக இது பண்ணிட்டாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்னு இப்போ WordPress.com இருக்குல்ல, அதோட ஓனர் வந்து இப்போ 2021 வந்து வாங்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி NPR அப்படின்னு ஒரு இதுக்கு ரேடியோ, நியூயார்க்கோட இது ரேடியோ, யூஎஸில் ரேடியோ இருக்குது, அவங்க தான் இது பண்ணியிருந்தாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக் வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ இவங்க எதுக்கு ஃப்ரீயாக ஆக்கியிருக்காங்க அப்படின்னா, ஓப்பன் ஆக்சஸ் எல்லாத்துக்கும் வந்து பாட்காஸ்ட் வந்து ஃப்ரீயாக கிடைக்கணும், எல்லோரும் யூஸ் பண்ணணும். அப்புறம் டிஸ்கவரி எல்லாரும் வந்து ஈஸியாக கண்டென்ட் வந்து ரிலே பண்ணணும், அல்காரிதம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்கமெண்ட் பண்ணி புது பாட்காஸ்ட் என்னென்ன எதாவது தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்புறம் கண்ட்ரோலு, ஸ்பீடு, இதெல்லாம் வந்து ப்ளேபேக் ஸ்பீடு, கஸ்டமைசேஷன் எல்லாம் எல்லாத்துக்கும் போகணும். அதனால் இதுக்கு முன்னாடி வந்து இதுவே பெய்டாக தான் இருந்தது. அவங்களோட ஆப்பே, ஆண்ட்ராய்டு ஆப்பே வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பெய்டாக தான் இருந்தது. ஸோ இப்போ அந்த ஆப்பே வந்து 2019 வந்து ஃப்ரீ ஆக்கியிருக்காங்க. ஸோ இப்போ இதனால் என்ன அட்வான்டேஜ்னா, எல்லாத்துலேயும் ப்ளேபேக் சிங்க் இருக்குது, பாட்காஸ்ட் கியூ நீங்கள் ஃபோனில் என்ன ஆர்டர் பண்ணிங்களோ அதே இது வந்து அதுலேயும் கியூ ஆகும். அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷனு, ப்ரிஃபரன்சஸ் இதெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து வெப்பில், மேக்கில், விண்டோஸில் எல்லாத்துலேயுமே வந்து இது இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இப்போது பாக்கெட் ப்ளஸ் யூசர்ஸு, ஸோ மந்த்லி வந்து 418 ரூபா வருது, இயர்லி வந்து 4200 கிட்ட வருது. ஸோ இவங்களுக்கு என்னென்னா ஃபோல்டர் வச்சு ஆர்கனைஸ் பண்ணலாம் நீங்கள் பாட்காஸ்ட்லாம். இப்போ நீங்கள் டெக்குக்கு ஒரு பாட்காஸ்ட்டு, அப்புறம் ஹெல்த்துக்கு ஒன்று, அந்த மாதிரி நிறையா வந்து நல்ல விஷயம் தான். அப்புறம் ஸ்மார்ட் ஷஃபிள் இருக்குது, அப்புறம் புக் மார்க்ஸு, சாப்டர்ஸு இதெல்லாம் வந்து இது பண்ணலாம். அப்புறம் ஆப்பிள் வாட்ச்சு, வேறு வாய்ஸ் ஆப்ஸ்லாம் வந்து இதுக்கு பெய்டுக்கு மட்டும்தான் இருக்குது.
அது வந்து இல்லை. அப்புறம் 20 GB வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் வேறு கொடுக்குறாங்க. நீங்கள் எதாவது பாட்காஸ்ட் ஸ்டோர் பண்ணணும், க்ளவுடில் வந்து ஸ்டோர் பண்ணி அப்புறமா கேட்டுக்கணும் அப்படின்னா வந்து க்ளவுட் 20 GB ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணி இது பண்ணலாம். ஃபோனில் ஸ்டோர் பண்ணாமல் க்ளவுட்லேருந்து வந்து ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு போட்டுருக்கோம். ஸோ அதான் தீம்ஸு, ஐகான்ஸு, அப்புறமா வந்து ஏதோ கண்டென்ட், ஸ்லம்பர் ஸ்டூடியோஸில் கண்டென்ட்டு அதெல்லாம் வந்து போட்டுருக்கோம். ஸோ நீங்கள் ஏதாவது பாட்காஸ்ட் ஆப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாக்கெட் கேஸ்ட் வந்து ட்ரை யூஸ் பண்ணி பாருங்கள். நான் வந்து 10 வருஷத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 10 வருஷமா? 10 வருஷத்துக்கு மேலேயே. இதில் இதெல்லாம் விட்டான்னு சிம்பியனுக்குலாம் விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. சிம்பியனுக்கா? அவங்க 2012 கடைசி ஃபோன் வந்துச்சு. பழைய காலம், ரொம்ப காலத்தில் நிறையா பிளாட்ஃபார்ம்ஸில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஆப். சூப்பர். ஸோ கடைசியாக வந்து One UI 7 வந்து S23 சீரீஸ்க்கு வந்து இந்தியாவுக்கு வந்துருச்சு. நீங்கள் யாராவது இன்ஸ்டால் பண்ணியிருந்தா இன்றைக்கி தான் வந்துச்சா? இன்றைக்கி உடனே எல்லோரும் வந்துருச்சு S23 நான் ட்ரை பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பீட்டா வந்துருச்சு அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி போன வாரம் வந்து Z Fold 6ம் Z Flip 6க்கும் வந்துச்சா. கூடிய சீக்கிரம் வந்து A55க்கும் அப்புறம் வேறு ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்களே, மற்ற ஃபோன்ஸுக்கும் வரும், பழைய ஃபோன்ஸுக்கும் நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் இது வந்து சில பேர் 5 GBன்னு போட்டிருக்காங்க சில ஃபோன்ஸுக்கு, சில ஃபோன்ஸுக்கு வந்து 4.5 GB 4.25 GB. அது வந்து இது மேபி ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுது போல். ஸோ நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா அடுத்த மாதமே வந்து ஸ்டேபிள் வந்துடும். S23க்கு வருமா அப்படின்னு தெரியல, அட்லீஸ்ட் S24க்காவது வந்து ஸ்டேபிள் வந்துடும். S24 டிசம்பர்லேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 4வது பீட்டாவோ 5வது பீட்டாவோ இருக்குது, பாட்டு வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நைட்டு வந்து Android 16 பீட்டா 3 வருதான் வரங்க. அதுதான் ஸ்டேபிள் அப்படி சொல்லி பழகு. பிக்சல்ல வந்து ஸ்டேபிள் தான் பீட்டா. ஸ்டேபிள் வந்து ஜூன்லயே வந்துடும். ஜூன்ல Android 16 ஸ்டேபிள் வந்து ஜூன்ல வருது. எப்போ? மார்ச். இப்போ ஏப்ரல், மே, ஜூன், இன்னும் 3 மாதம். Android 16 இப்போ தான் அந்த Android 15 நீங்கள் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் பீட்டா. கரெக்டு தான். Android 15 பீட்டா நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். சாம்சங் எந்த விதமான பக்கும் இல்லாமல் இருக்கிறதுலே சூப்பரான ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் முயற்சி எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அதே சமயம் கூகுள் வந்து அடித்து தள்ளி போய்கிட்டு இருக்கேன் Android 16ல். அடுத்து இன்னும் ஒரு 2 மாதத்தில் ஸ்டேபிள், அவ்வளோதான். ரைட்டு. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான நியூஸு. வேறு சில நியூஸ் அண்ட் டீல்ஸோட நம்ம திரும்பியும் வந்து Thursday இல்லைடா, Thursdayயோட டீல்ஸ் அடுத்து நாளைக்கு வேறு இது, நாளைக்கு நியூஸ் சந்திப்போம், அது சந்திக்கலாம். இந்த டீல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாடி நரம்பெங்கும் இந்த சொல்லுவாங்க. எஃப்எம்னா என்ன சொல்லுவான், ரேடியோ சிட்டியில். ஆமாம், நாடி நரம்பெல்லாம் ஓடுதுன்னு வாங்க. அது மாதிரி தாங்க நாடி நரம்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீலை பற்றி ஏதாவது ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அது ஓயிற மாதிரி தெரியலை. அமேசானில் பார்த்தா டீல் இல்லாத நேரத்துலையும் நல்ல நல்ல டீல் இருக்கிற மாதிரி இருக்குது. டீலுன்னு சொல்லிட்டு இதே நார்டு பட்ஸை பார்த்தீங்கன்னா 2799 வித் ஆல் ஆஃபர்னு போட்டு வச்சுருப்பான். டீலே இல்லாமல் 2699 கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அப்பப்போ அலர்ட்டாக இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாரெல்லாம் இந்த மாதிரியான எந்துவாக இருப்பாங்களோ அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இருக்கும் சிவபரணி பார்க்கலாம். வணக்கம் geeks, இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ். புது பேட்ஸ், புது ஃபேக்ட்ஸ் and the technology streets. வணக்கம் geeks, வணக்கம் geeks, வணக்கம். நான் நமக்கு நடுவில் ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் ஃபோன்ஸ் மேல வந்த கிறுக்கு மச்சி, உனக்கு அந்த பிராண்டோட பிடிச்சிருக்கு. அதுவா அது வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல தலைவா. டெக் வாய்ஸ் தமிழ் பார்க்கவா, இன்னும் சுட நியூஸ் வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ் தலா. புது கேட்ஸ், புது ஃபேக்ட்ஸ், பிடிச்சிருந்தா ஒன்னும் தப்பில்ல.